ரொம்ப வித்தியாசமான முறையில் இருக்குது. இது ரொம்ப பழைய ஸ்டைலில் இப்போலாம் யாரும் பார்க்குறீங்க செய்யறதில்ல. அதான் மசாலா எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது அப்படியே வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி குக் பண்ண போகிறோம். நல்லா காரசாரமாக சூப்பராக மசாலா நல்லா இறங்கி இருக்குது. ஓ சூப்பராக இருக்குதா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் தம்ப்நெயிலோ டைட்டிலோ பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கனை வச்சு செட்டிநாடு முறைப்படி பழமையான ஒரு சிக்கனை தான் வந்து நம்ம ஒரு ரெசிபியாக செய்ய போகிறோம். வேறு லெவலில் இருக்குது போதுங்க இந்த வறுவல் வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் யாருமே செய்யலிங்க. அதாவது சிக்கனே வந்து ரிவர்ஸில் செய்கிறது. அதாவது வந்து எல்லாமே நம்ம அடுப்பு பற்ற வச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணுவோம். இவர் வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம். அப்படிங்க அடுப்பே பற்ற வைக்காமல் எல்லா பொருளையுமே சட்டிக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு பண்ண போகிறோம். அப்படிங்களாமா நம்ம வித்தியாசமான முறையில் இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ நம்ம செய்கிற அந்த சிக்கனுடைய பேர் என்னங்க? இது பயங்கர சிக்கன் வந்து செட்டிநாடு பக்கம் செய்வாங்க. இது வந்து பழைய ஸ்டைல். இது எல்லாம் ஒட்டுக்கா போட்டு மசாலா, எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அடுப்பில் வைக்கணும். வச்சா அது வந்து அந்த கால ஸ்டைல் மாதிரி நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 200 வருஷத்துக்கு முன்ன பழமையான. ஆமாம், செட்டிநாடு பக்கம் எப்பயுமே அதிகமாக செய்வாங்க. நம்ம ஊர் பக்கமும் கிராமத்தில் செய்வாங்க. இப்போ எல்லாம் மறந்துட்டாங்க. ஏதோ அப்போ அதிகம் இது பண்ணுறாங்க. இதுவுமே நல்லாயிருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும். மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டங்க, குமாரபாளையம் வட்டம், வெப்படைக்கும் ரங்கனூர், அதுக்கடுத்து வந்து மேட்டுக்கடைங்களா? மேட்டுக்கடை. இங்கே இருக்கக்கூடிய அருவங்காடு, கோரப்பாளி. அதான் அருவங்காடுன்னு சொல்லி அந்த ஏரியாங்க. இது வந்து அத்தை வீட்டுக்கு வந்துருந்தோம். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நண்பர் தாங்க. அத்தை வீட்டில் இருக்கிறது சில சிக்கன் மட்டன் பண்ணால் அண்ணனுக்கு தருவாங்க, அப்புறம் அண்ணன் வந்து அங்கே தருவார். அந்த மாதிரி வந்து நான் ஒரு 2 டைம் எங்களுக்கு கொடுத்துருந்தாருங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இதை ஒரு வீடியோவை கவர் பண்ணி உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி தான் வந்தாச்சு. இப்போ நம்ம ரங்கநாதபுரம் வந்து ரெடி பண்ண போகிறாப்புல. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து ஃபஸ்ட்டு ஆயில், மஞ்சத்தூள், 2வது கறி மசாலா, ஆச்சி குழம்பு மிளகாத்தூள், மட்டன் மசாலா அளவுக்கு 1 கிலோ கறிக்கு வந்து ஒரு 10 கிராம் அந்த மாதிரி கணக்கில் போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து தான் போடணும், பேஸ்ட்டு போடக்கூடாது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு எலுமிச்சம்பழம், பச்சை மிளகா 4. இது வந்து எலுமிச்சம்பழம் இறக்கக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும். எலுமிச்சம்பழம் அவசியம் தேவை, அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் வெளியே எடுத்து கொடுக்கும். இது போட்டு நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். பாருங்க மக்களே, பச்சை கறியில் வந்து இது எல்லாமே இப்போ சொன்னது எல்லாமே இதுக்குள்ளே வந்து கலந்துட்டு அப்படிங்க நம்ம வித்தியாசமான முறையில் இருக்க போகுது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். வந்து வெஜிடபிள் சேர்த்தணும். தக்காளி சேர்த்து போகிறோம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம் இது பச்சையாகவே ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப வித்தியாசமான முறையில் இருக்குது. இது ரொம்ப பழைய ஸ்டைலில் இப்போலாம் யாரும் பார்க்குறீங்க செய்யறதில்ல. அதான் குக்கரில் போட்டு செய்கிற மாதிரி இது வந்து நம்ம ஊரில் அவுட்டர் ஏரியாவில் செய்வோம். நம்ம வித்தியாசமான முறையில் கையிலேயே வந்து நம்ம கையிலேயே பிணைஞ்சு மசாலா எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது அப்படியே வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி குக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். மசாலாவில் எத்தனை ஒரு 5-6 கலந்துருப்பீங்களா? நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் மட்டன் மசாலா, கறி மசாலா இதெல்லாம் 1 கிலோவுக்கு வந்து 10 கிராமுக்கு 15 கிராமுக்குள்ளே சேர்த்தணும். அதுக்கு மேலே 10 கிராமுக்கு மேலே சேர்த்தக்கூடாது, அதுவே அதிகம். அதுக்கு கிலோவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து 1 கிலோவுக்கு வந்து 200 கிராம் தக்காளியாவது இருக்கணும். 200 கிராம் இருக்கணும். ஆமாம். வெங்காயமும் 1 கிலோவுக்கு வந்து 150 கிராம் டு 200 கிராம் இருக்கணும். வெங்காயமும் இருக்கணும். இதெல்லாம் போட்டு எண்ணெய் கம்பல்சரி 100 மில்லி எண்ணெயாவது ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம பெப்பருக்கு, மிளகாத்தூளுக்கு போல பெப்பருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் போட்டால் கறி வந்து கிரேவி வந்து ப்ரௌன் கலரில் வரும், பிளாக் சேர்ந்த மாதிரி வரும். இப்போ வந்து இது வந்து ரெட் கலர் மாதிரி வரும் மிளகாத்தூள் போடுறதுனால. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு ரெடி பண்ணலாம். நம்ம வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன் மக்களை. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து பற்ற வச்சுட்டு அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா இது போடுவோம். இவர் அண்ணா பாருங்க, அடுப்பும் பற்ற வைக்கல, எதுவும் பற்ற வைக்கல. பச்சை கறி வடச்சட்டியில் போட்டு அதில் வந்து ஒரு 5-6 வகையான
மசாலா போட்டு எல்லாம் பச்சை காய்கறி போட்டு ரெடி பண்ணுறாங்க. அது தக்காளி பழம் எல்லாம் பச்சையாகவே அப்படியே போட்டு இதுக்கப்புறம் தான் அடுப்புல வச்சு ஹீட் பண்ண போகிறோம். ஆமாம், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு மேலே தான் அதான் அந்த காலத்துல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. செட்டிநாடு முறைப்படி வடை சட்டியில் கடாய் இது மண் சட்டியில் செய்யலாம். அந்த மாதிரி செய்வாங்க, இன்னமும் கிராமத்தில் செய்கிறாங்க, எங்கள் ஊர் பக்கம் செய்வாங்க. ஓ பாருங்க, நம்மளாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடச்சட்டியை வச்சு எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம கலப்போம். இவர் எல்லாம் கலந்து முடிச்சு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு ரெடி பண்ணுறாரு. சூப்பருங்க மக்களே. பார்த்தீங்களா, அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் சட்டி தூக்கி உட்கார வச்சு அதுக்கு மேலே எல்லாம் போட்டாச்சு. ஆல்ரெடி முன்னாடி போட்டாரு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம உப்பு எது தேவையோ பத்தலையோ அது போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். கோழி வந்து கிட்டத்தட்ட கோழி வந்து 2 கிலோக்கு மேல இருக்கக்கூடாது. 1.5 கிலோ, 1 கிலோ நாட்டுக்கோழியா இருந்தா 1 கிலோக்குள்ள இருக்கணும். பிராய்லரா இருந்தா 1.5 கிலோ கம்மியா தான் இருக்கணும். அப்பதான் அந்த டேஸ்ட் வரும். இல்லை வராது. சவுக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வராது. இந்த மாதிரி 1.5 கிலோ பிடிச்சிட்டோம்னா கறி நல்லா நீட்டா வரும். இப்ப நம்ம இஞ்சி பூண்டும் கடைசியா போட்டோம். இஞ்சி பூண்டு ஆமா, இடிச்சு தான் போடணும். ஆமா, அரைச்சு போட்டுறது. பேஸ்ட் எல்லாம் வாங்கி போடக்கூடாது. பேஸ்ட் போட்டா கறி டேஸ்ட் வராது. அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்காது. ஆமா மக்களே, கடையில் வாங்குற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பயன்படுத்தக்கூடாது. நாமளே சொந்தமா அம்மிக்கல்ல அரைச்சு போடுறது சூப்பரா இருக்கும். காரம் வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரல எல்லாமே சாப்பிடலாம். காரம் நம்ம பேச்சுலரா இருந்தா கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். இல்லைன்னா அளவா போட்டோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஈரல், கல்லீரல் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா பிள்ளைங்களுக்குலாம் நல்லது. மற்றபடி இது அருமையா வரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இது யாரு? இது எங்க வீட்டுல பாட்டி செய்வாங்க. சேலம் முறைப்படி சேலத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொம்புடி கேன்புதூர், அதனால அங்க செய்வாங்க. ஏதோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு வீட்டுல ஊருக்கு போனா செஞ்சு காட்டுவாங்க. அது இன்னும் மறக்காம வச்சுட்டு இருக்கிறேன். ஏதோ நாம ஒரு நாளைக்கு செஞ்சு பார்க்கலாம்னு செய்வேன். அதனால இன்னமும் இருக்குது. இப்ப எல்லாம் எங்க அந்த மாதிரி செய்யறாங்க, யாரெல்லாம் மறந்துடுறாங்க. ஆமா, புதுசுதான் நோக்கி தான் ஓடுறாங்க, பழச மறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இது இந்த பக்கம் யாரும் இப்ப செய்யறது இல்ல. அங்க இன்னமும் செய்யறாங்க. ஊருக்கு விருந்தாளி எப்படி வந்தா செய்வாங்களோ அந்த மாதிரி கோழியை அடிச்சு, நாட்டுக்கோழியா இருந்தாலும் இதே முறைப்படி செய்யலாம். மட்டனா இருந்தாலும் இதே முறைப்படி செய்யலாம். நல்லா இருக்கும். ஆமா, ஒரு நாளைக்கு நம்ம வேற அடுப்புல வச்சு செய்யலாருங்க. கண்டிப்பா செய்யலாம். ஓகே. கிரேவி மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. கடைசியா பாருங்க, நானே அசந்து போயிட்டேன். இது நாட்டுக்கோழியா இல்ல இது மட்டனானுங்கிறத கண்டுபிடிக்க முடியலைங்க. பண்ணக்கோழி வச்சுதான் இவர் செஞ்சு கொடுத்துருந்தாரு. 2-3 டைம் கொடுத்துருந்தாப்புல. சரி, இதை நம்ம வீடியோவை கவர் பண்ணி உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி தான் இப்போ வீடியோவை கவர் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த இடத்தையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கடையில் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னாலும் சரி, அந்த கடையில் கண்டிப்பாக லெமன் இல்லாமல் ஆட் பண்ணாமல் அந்த நான்வெஜ்ஜே இதாகாது, முழுமை அடையாது. கம்பல்சரி இறக்கக்குள்ள போடணும், போட்டுட்டு குக் பண்ணக்கூடாது. அது டேஸ்ட் இன்னும் அப்படியே ரிவைஸ் பண்ணிடும், நல்லா இல்லாம போயிடும். இறக்கக்குள்ள அந்த புளிப்பு வந்து வேகக்கூடாது. ஆமா, அப்போ வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட். புளிப்பு வந்து ஹீட் பண்ணக்கூடாது. எலுமிச்சை பழத்தை பொறுத்தவரை எதுக்கு பயன்படுத்தினாலும் ஓட்டதுமே எடுத்துடணும். ஆமா, அது மறுபடியும் ஹீட் பண்ணினா அந்த டேஸ்ட் நல்லா போயிடும். 1 கிலோ கறிக்கு 150 மில்லிலிருந்து 150 மில்லி தண்ணி தாராளமா ஊத்தணும். அதுக்கு மேல ஊத்தக்கூடாது. ஊத்தினா குழம்பாயிரும். நம்ம கேட்கற டேஸ்ட் கிரேவி வராது. கறி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாம என்ன பண்ண போறோம், கறி கிரேவி ரெடி. கருவேப்பிலை, கொத்தமல்லி சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு லெமனை வந்து சேர்த்த போறோம். சேர்த்து இறக்க போறோம். 1/2 நிமிஷம் போட்டா போதும். அவ்வளவுதான். இப்ப புளிஞ்சுதான் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். இது குக் பண்ணக்கூடாது. லெமன் புளிஞ்சிட்டா மறுக்க குக் பண்ணவே கூடாது. பண்ணுனீங்கன்னா ஃப்ளேவர் மாறி எல்லாமே நல்லா இருக்காது, அந்த டேஸ்ட் கிடைக்காது. கொத்தமல்லி தலை போடுறாப்புல கருவேப்பிலை எது எல்லாம் இதெல்லாம் வந்து இறக்கக்குள்ள மட்டும்தான் போடணும். ஆமா, அப்பதான் வந்து அந்த கறி நம்ம தட்டுக்கு கொண்டு வரக்குள்ள ஸ்மெல்லு கரெக்டா கேட்ச் பண்ண முடியும். ஆமா, இது வந்து 1 kg சிக்கன். ஆமா, இது எவ்வளவு நேரம் நெருப்புல வேகணும்? ஒரு 25 நிமிஷம். 25 நிமிஷம் ஃபுல் ஹீட்ல. அடி பிடிக்காம பாத்துக்கணும். அடி பிடிச்சாலும் ஃப்ளேவர் மாறும். ஆமா, டக்குன்னு தீயாம பாத்துக்கணும். 25 நிமிஷம் 1/2 மணி நேரம். ஓகே, அவ்வளவுதான்.
மக்களே பாருங்க எல்லாம் போட்டு ஃபைனலாக போட்டு அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. அப்படி தூக்கி கட்டுங்க அப்படியே கரண்டியில். ஓ சூப்பர். அவ்வளோதான் மக்களே, சாப்பிடலாம். வாங்க எல்லாம் சாப்பிடலாம். வாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஓகே. சாதம். சோறுனா சட்டி திம்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். நம்ம 2 பேரும் இதுலேயும் சாப்பிட்டுக்கலாம் விடுங்க. ஓகே, அப்போ நான் ஒரு வேலை எடுத்துருங்க. மக்களே வேற லெவல் இருக்குதுங்க. நீங்களே பாருங்க, இருங்க பேக் கேமரா போய் எல்லாம் காட்டு. கிரேவி பாருங்க, இப்படி வேற லெவல் இருக்குது. எடுத்து சாப்பிடுங்க. இல்லைங்க பாருங்க, கிரேவி தாங்க. இதுதான் தூக்கி கொடுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறி நல்லா வெந்திருக்கும். அது பண்ணக்கோழி மாதிரி தெரியல பாருங்க, நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கு. நல்லா டேஸ்ட் வரும். கண்டே பிடிக்க முடியாது. இப்படி நல்லா அள்ளி எடுத்து அப்படி விடணும். சும்மா கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் சாப்பிடக்கூடாது, நல்ல கை நிறைய அள்ளி எடுத்து சாப்பிடணும். சூப்பரா இருக்குது. நல்லா காரசாரமா சூப்பரா மசாலா நல்லா இறங்கி இருக்குது. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, பழச மறக்காதீங்க. இது ரொம்ப பழமையாக புதுசாக டிஃப்ரெண்டாக இருக்குது. இன்னும் 4 டைம் சாப்பிட்றேன். வீடியோ இருக்குது 4 டைம். டைம் செஞ்சு கொடுத்துருக்குற பிள்ளைங்க. சரி, அது 4 டைம் வந்து செஞ்சு வீடியோவை கவர் பண்ணலான்னு தான் எடுத்தாச்சு வீடியோ. கிளைக்கெல்லாம் கூடாது, அப்படியே அள்ளி இப்படி எடுத்து சூப்பராக இருக்குது. ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. சூப்பர். நல்லா இருக்கு. சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிடலாம். சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா ஈரல நல்லா ஈரல. சாப்பாடு ஃபுல்லா நல்லா கை நிறைய அள்ளி சாப்பிடணும். ஆமா, வாய் நிறைய மனசு நிறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா. வர மாட்டேங்குறாங்களே. புளிப்பு கரெக்டாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நல்ல கிரேவியோட அது இருக்கு, சிக்கன் இருக்கு, சாப்பாடு ஒரு ஃபைட் விடுவோம். கோழி தலை. கோழி தலையே கிடைக்கிறாரு. தலைக்குன்னு சொல்லி அதுக்குன்னு ரசிகர் இருப்பாங்க, கோழி தலையை சாப்பிடுறாங்க. கோழி தலைக்காலுக்கு ரசிகர் இருக்காங்க, கோழிக்காலுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட்றீங்க நிறைய பேர். சில பேர் கோழி தலை சாப்பிட மாட்டாங்க, சில பேருக்கு பிடிக்கும். வாங்கிட்டீங்களா? இருங்க அப்படியே போய்க்கலாம். சூப்பராக இருக்குதா? ஓகே, சாப்பிட்டு வந்து மீட் பண்ணுவோம். ஓகே ஓகே, சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்கிறீங்க. சூப்பராக இருக்குது. செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ரிசல்ட் சொல்லுங்க. ஓகே பாய். ஓகே மக்களே, வேற லெவல் இருந்ததுங்க அண்ணன் செஞ்சு கொடுத்தது. மசாலாக்கு இதெல்லாம் வேற லெவல் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. சரிங்க, இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதில் சந்திப்போம். ஓகே, டாடா, பாய் பாய். பாய் பாய். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.